பார்க்கணும். அதான் நம்ம வாழ்க்கை வந்து பிரகாசம் அடையும். சங்கீதம் 34:5 வாசிக்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார், அவர்கள் முகங்கள் வெட்கப்படும். என்னை பார்த்தாலே போதும். பார்த்தீங்கன்னா நான் வசனங்கள் எல்லாமே நானே சொல்லி அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படும். ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கும்போது, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம அவரை பார்க்கும்போது அவர் நம்மை பார்க்கிறார். ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர், நம்ம ரொம்ப அதிகமாக நேசிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக நாம் அவரை நோக்கி அப்பான்னு கூடும்போது அவர் என்ன செய்ய நம்மை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அந்த பத்திமையும் பிச்சைக்காரன் பாலமான உடைகளை அடைந்திருக்கிறான். ஒரு இது வச்சிருக்கிறான், பிச்சை எடுக்கிற ஒரு டப்பா வச்சிருக்கிறான். அப்படி அவன் வந்து சினிமா வந்து எஸ்வேக்கு கொடுக்கும்போது கூட நோக்கி பார்க்கிறாங்க. அவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியிலேயே கூட அந்த சத்தத்தை கேட்கிறேன். ஏழை மனிதன் பிச்சைக்காரன் அவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யறாரு? ஐயோ, ஒரு ஏழை மனிதன் கூப்பிடுக்கிறானே, ஒரு பிச்சைக்காரன் கூப்பிடுறானே சொல்லி திரும்பி பார்த்து அவரை கூப்பிட்டு என்ன செய்யறாரு? விடுதலை எல்லாரும் விடுவாங்க. அன்றைக்கு வாங்க கூப்பிட்டு கலையிலோயா. உலகம் நம்மை வெறுக்கலாம், சொந்த பந்தங்கள் வெறுக்கலாம், எல்லாரும் நம்மை தள்ளிவிக்கலாம். ஆனால் தேவன் நம்மை தள்ளிவிக்க மாட்டார். கலையிலோயா. அவர் தம்முடைய விலையேறப்பட்ட கரங்களாலே நம்மை அனைத்து ஆசீர்வதிப்பார். அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால போதும், நம்ம அவருடைய முகத்தையே என்ன செய்யணும்? ஒரு வசனத்தில் சொல்றேன், என் முகத்தை தேடுகிறது சொன்னீரே, அவருடைய முகத்தையே தேடுவேன், முகத்தையே தேடுவேன் என்று சொல்லி ஒரு சங்கீதக்காரன் சொல்கிறது அங்க பார்க்கணும். ஆகவே அவருடைய முகத்தையே நம்ம பார்க்கணும். அவருடைய முகம்தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மோசே அவர் அழைத்து அவ்வளவு தூரம் நடத்தி நான் முகத்தை கொடுத்துட்டேன். அதனால அவனுக்கு அதோட முகத்தை எனக்கு காண்பியும் அப்படின்றாங்க. முகத்தை பார்க்கறதெல்லாம் விரும்பினாங்க. பழைய பாட்டு பரிசுத்தவன்லாம் விரும்பினாங்க, புதிய பாட்டையும் விரும்பினாங்க. ஆண்டவர் வந்திருக்கும்போது அவர் தான் தேவன் தெரியல. அதனாலதான் அதே மாதிரி அவரை அறியாமல் போயிட்டாங்க. சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தாங்க. ஆகவே அந்த ஆண்டவர் நம்மை பிரகாசமடைய செய்வார். அவர்கள் வெட்கப்பட்டு அவருடைய முகங்கள் வெட்கப்பட, நம்முடைய முகத்தை வெட்கப்படுத்தாத தேவன் ஒருவர் உண்டானால் அவர் இயேசு. இயேசு நோக்கி பார்த்தால் நமக்கு ஏராளமான நன்மைகள் இந்த மாதத்திலே வரும். மல்கியா 4:2 சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆண்டவருக்கு நம்ம பயந்து வாழ்ந்தோம்னா நீதியின் சூரியன் நம்முடைய முகத்தில் உதிக்குமா? இந்த சூரியனை பார்க்க சந்திரனுக்கு ஒளி கிடையாது, சந்திரனுக்கு வெளிச்சமே கிடையாது. அது காலையில நைட் வரைக்கும் என்ன பண்ணுது? சூரியனையே பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த பிரகாசம் அது வந்து இரவெல்லாம் நமக்கு வெளிச்சம் தருது. சொல்லுங்க இல்ல, சூரியனையே பார்த்ததுனால அந்த வெளிச்சம் அதுக்குள்ள வருது. அப்புறம் நீங்களும் ஆற்றல் முகத்தையே பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் உங்களுக்கு வரும். கலையிலோயா. வாழ்வில் இருக்கிற இருள்கள் மாறிவிடும். கலையிலோயா. இருளான வாழ்க்கை மாறிவிடும். இருளான வாழ்க்கை எல்லாம் வெளிச்சமாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் வெளிச்சமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. வார்த்தையிலே
செடி கொடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது சூரியனை பார்க்கணும். தினமும் என்ன செய்யுது? சூரியனே பார்க்கறதுனால டார்ச் கிடைக்கும். டார்ச் சொன்னா சக்தி, வெள்ளம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமா, வெள்ளம். அதனால நல்லா ஓங்கி வளர்ந்து என்ன செய்யுது? நல்லா பூத்து காய்த்து நல்ல கனிகளை நமக்கு நம்ம அவைய பார்த்தோம்னா, செடி கொடி மரங்களை போல அவைய பார்த்தோம்னா நம்ம பூத்து காய்த்து என்ன செய்வோம்? உலகத்தை பலனால் நிரப்புவோம் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, யாக்கோபு பூத்து காய்த்து கனி தந்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அது இப்போ வந்திருக்கு. அந்த நாட்கள் தான் இப்போ நம்ம இருக்கிற நாட்கள். அதனால இப்ப இந்த நாட்களில் நம்ம நல்ல கனிகளை கற்றுட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, நல்ல வளர்ந்து கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அவரை நோக்கி பார்க்கணும். அப்பதான் நம்ம கனி கொடுக்க முடியும். ஆமா, நிறைய மரங்கள் பார்த்தீங்கன்னா காய் இருக்கும், பூத்திருக்கும், பூ கொட்டிடும். காய் இருக்கும், காய் கொண்டு போயிடும், கனி வராது. கனி கனி வந்தாலும் அதற்கு காக்கா குருவி என்ன செய்யுது? கொட்டிருக்கு. இப்படிப்பட்டதான உலகத்துல நம்ம நல்ல கனிகளை கத்தருக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அல்லேலூயா. ஆமா, சுலபத்தில் சொல்றார், ஆண்டவரே நல்ல கனிகளை வைத்திருக்கிறேன், நீங்க என் தோட்டத்துக்கு வா, என் கனிகளை தருகிறேன். அல்லேலூயா. ஆகவே புதிய பாட்டின் விசுவாசிகளாக நம்ம சூழலுக்கு போல நம்ம ஆண்டவருக்கு நல்ல கனிகளை கொடுக்கிறோம். பார்ப்போம். மூன்றாவது பார்க்கிறோம், அந்த சூரியகாந்தி மலரை பார்க்கிறோம். சூரியகாந்தி மலர் என்ன பண்ணுது? சூரியனையே பார்க்கணும். சூரியனையே காலையிலிருந்து மாலை வரைக்கும் பார்க்கறதுனால அது அழகாய் மலர்கிறது. அல்லேலூயா. ஆமா, ஆசிரியர் முகத்தை மாணவன் பார்த்து கொண்டே இருந்தால், நோக்கி பார்த்தால் அவனுக்கு கல்வி, நல்ல கல்வி கிடைக்கும். அல்லேலூயா. ஆசிரியர் முகத்தை தான் பார்க்கணும். வெளியிட்டு போனா யார் முகத்தை பார்க்கலாம்? ரெண்டு வந்திருக்கான், அவன் வந்திருக்கான், இவன் வந்திருக்கான் பார்க்காம அந்த தடையை திருப்பாம அந்த ஆசிரியர் முகத்தையே பார்க்குற பிள்ளை நல்லா படிக்கும். அல்லேலூயா. ஆமா, அந்த முகத்துல அந்த ஆசிரியருடைய பிரகாசம், நல்ல கல்வி, அந்த அறிவு எல்லாம் பிள்ளைகளுக்கு வரும். தாயின் முகத்தை நோக்கி பார்க்கும் குழந்தைகள் ஆறுதல் அடைகிறது. அல்லேலூயா. டாக்டர் முகத்தை நோக்கி பார்க்கும் நோயாளி நல்ல ஆரோக்கியம் பெறுகிறார். குடிகார தாப்பனை பார்க்கும் பிள்ளைகள் தாக்கம் அடைகிறார்கள். குடிகார முகத்தை கூட பார்க்க மனைவி பிள்ளைகள் விரும்ப மாட்டேங்கிறார்கள். இந்த கோபக்காரன் முகத்துல எட்டு போட்டா எட்டு பொறிச்சிருமா, என்ன செய்யுமா? எள்ளு பொறிக்குமா, பிடிச்சிடுவாங்க. கடுகு போட்டா பொறிச்சிருமா, அது மாதிரி எட்டையும் போட்டு பொறிச்சிடும். ஆகவே ஆனால் இயேசுவின் முகத்தை நோக்கி பார்த்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா. பிரகாசம் கிடைக்கும். நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாது. அல்லேலூயா. ஆமா, இயேசுவின் முகத்தை பார்க்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். முகங்கள் விடவில்லை. அது வந்து 10வது மாதத்திலே வந்திருக்கிற நாம் நம்முடைய முகத்தையே நோக்கி பார்த்து நாம் பிரகாசம் அடைவோம், வெட்கப்படாமல் வாழ்வோம். நம்முடைய பிள்ளைகள் தைரியமாய் வாழ வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்பவர்கள் நன்மைகள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவதாக ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. ரட்சிப்பு எசையா 45:22 வாசிக்கிறோம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பார்க்க, அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் நோக்கி பார்த்தா என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு கிடைக்கும். அல்லேலூயா. பிச்சிப்பூ கிடைக்காது. என்ன கிடைக்காது? பிச்சிப்பூ கிடைக்காது, ரட்சிப்பு கிடைக்கும். அல்லேலூயா. ரட்சிப்பு தான் வேணும். ரட்சிப்பு தான் அல்லேலூயா. அது உங்களை என்ன செய்யும்? உயர்த்தி கொண்டே போகும், பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கணும். அல்லேலூயா. ரட்சிப்பு அவ்வளவு விசேஷமானது. அந்த ரட்சிப்பை ஆண்டவர் சிலுவையில் நமக்கு சம்பாதித்து கொடுத்தார். அல்லேலூயா. ஆமா, வாசிக்கிறோம். எசையா 51:1 வாசிக்கிறோம். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை,
அந்த இயேசு கண்மலையான இயேசுவின் நாங்கள் கண்மலையில் நாம் வெட்டி என்ன செய்கிறோம்? எடுக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் வெட்டி எடுத்து நம்மை உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி கல்வாரி சிலுவை தான் நாங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவு. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் நமக்காக என்ன செய்தாரே? நம்மை பல பாடல்களுக்கு ஒரு தாய் தன் குழந்தையை கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு உத்தரவுப்பட்டு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது போல இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து இந்த உலகத்திலே 30 ஆண்டுகள் வாழ்ந்த 33 ஆண்டுகளிலே சிலுவையிலே என்ன செய்தார்? அவர் போடப்பட்டார். சிலுவையிலே பாடுகள் பற்றிலே தொங்கி அந்த பாடுகள் பற்றிலே உபத்திரமத்திலே நம்மை பெற்றெடுத்தார். நம்மை பெற்றெடுத்தார். ஆமா, நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட குழியில் என்ன செய்ய? குழியை நோக்கி பாருங்கள். இயேசுவுக்கு குழிகள் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய சரீரம் சில குழிகள் இருக்கு. தோமா கேட்டார், ஐயா குழியெல்லாம் காரணமே இதான் சொல்லிட்டு உயிர்த்தாருன்னு சொல்லிடுற குழியெல்லாம் காரணமே நீங்க இங்க பாரு அப்படின்னு சொன்னார். இந்த கையை பாரு, இங்க பாரு, இல்லாம பாரு. அல்லேலூயா. குழி இருக்குது. அல்லேலூயா. இயேசுவுக்கு அவர் சிலுவையில் அறையப்பட்ட அடையாளங்கள் இருக்கிறது. அருமையான தேவனுக்குள்ளே நீங்கள் பட்டணத்துக்கு போகும்போது அந்த அடையாளங்களை பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள். ஆண்டவர் நமக்காக வந்து யாவையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது ஆண்டவர் தருவதுதான். ரட்சிப்பு என்பது பெரியவர்களிடத்திலிருந்து நமக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். பெரியவர்களிடத்திலிருந்து சில அனுபவம் கிடைக்கும். பெற்றோரிடமிருந்து நமக்கு நல்ல ஒரு வீடு வாசல் கிடைக்கும். ஆசிரியர்களிடமிருந்து நல்ல கல்வி கிடைக்கும். ஆனால் ரட்சிப்பு இயேசுவிடமிருந்து தான் நமக்கு வர வேண்டும். அல்லேலூயா. ரட்சிப்பை தருகிறவன் இயேசு ஒருவர். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 4:12 இயேசுவால் ஒருவர் வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை என்று திட்டவட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ரட்சிப்பை வேறு யாரும் நமக்கு தர முடியாது. இயேசுதான் தர வேண்டும். அவர் இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம். ரட்சிப்பை தான் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, போராட்டத்திலிருந்து, சாசியம் பிடியிலிருந்து, உபத்திரவங்களிலிருந்து, கஷ்டங்கள் பாடுகளிலிருந்து, வியாதிகளிலிருந்து விடுதலை தருகிறது. அல்லேலூயா. கடன் தொல்லை கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் விடுதலை தருவதுதான் அந்த ரட்சிப்பு. விடுதலை தருவதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டால் நம்முடைய பாவ சாபங்கள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையும் கூட எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆகவே நம் தேவைகள் எல்லாம் தேவன் நமக்கு தருவார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். அந்த கால கிரியைகள் சாட்சி தலைமைகளை கட்ட சுட்டரிப்பார். அல்லேலூயா. சுட்டரிப்பின் ஆவியானவர் நமக்கு ஒரு பேர். ஆண்டவருக்கு சுட்டரிக்கிற ஆவியானவர். வியாதி வேதனைகள், பாவம், சாபங்கள், கடன் கஷ்டங்கள் எல்லாத்தையும் சுட்டரித்து இல்லாமல் ஆக்கி கொள்வார். சொல்லுவார் ஆவியானவர் விடுதலை உண்டு உண்டு. ஆமா, சுட்டரிக்கிற ஆவியானவர். அவர் சாவுக்கு ஏதுவாக சரீரத்தை எடுத்துவாரா? உயிர் பெற செய்வார். சாவுக்கு ஏதுவாக சரீரத்தை உயிர்ப்பிப்பார். ஆகவே இரண்டாவது நம்ம கடந்து செல்வோம். இரண்டாவது அவரை நோக்கி பார்த்தா புது வாழ்வு தருவார். என்ன வாழ்வு தருமா? புது வாழ்வு. ஆகாரை குறித்து நாம் பார்க்கிறோம். இடத்துல ஆகார் கணவனால் கைவிடப்படுகிறார். அந்த எஜமாட்டியினாலே கைவிடப்படுகிறார். எல்லாரும் கைவிடப்பட்டு அவள் என்ன செய்கிறார்? தன் குழந்தையோடு கூட புறப்பட்டு பேர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் என்று சொல்லுகிறது. பாதை தெரியவில்லை. அவனை தெரிகிறான். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்து உலகிலே நல்ல மேற்பனாக வந்து என்னை கேட்டீரே. நல்ல மேற்பனாக வந்து என்னை மீட்டீரே. அல்லேலூயா.
அழைத்து திரிகிறார். தேவனுடைய முகத்தை பார்க்கிறார். ஆண்டவரே, என்னுடைய மகன் மாதிரி போவான், நானும் என்ன செய்வேன், கொஞ்ச நேரத்தில் அடுத்து நானும் சாக வேண்டியதுதான், என் வழியை தெரியலப்பா என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்தாள். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்தாள். அல்லேலூயா. ஆண்டவரை இறங்கி வந்தார். அல்லேலூயா. இறங்கி வந்து என்ன வேண்டும் என்று கேட்டு, ஏன் என்று கேட்டு அவளை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை விசாரிக்கிற தேவன் இருக்கிறார். உன்னை என்ன கேட்க ஒருவர் இருக்கிறார். நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்க ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு என்ன காரியம் என்று கேட்கிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு. அல்லேலூயா. ஆகவே அந்த ஆகாரை பார்க்கிறோம், அவள் தேவனை நோக்கி பார்க்கிறார். இதுபோல நாமும் காலையில் இருந்து எழுமாதேனா இந்த குருவிகள்லாம் கூப்பிடும், கடவுளை கூப்பிடும், நான் வைக்கலாம் கூப்பிடுவாங்க. அதுக்கு முந்தைய நம்ம எழுப்பி சொல்லணும். அல்லேலூயா. குருவிகளுக்கு முந்தி நம்ம குருவிகளை விட சேஷமானவர். அதனால குருவிகள் கூப்பிடும் முந்தி நம்ம கூப்பிடணும். ஆண்டவர் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படி நம்ம கர்த்தரை நோக்கி அவருடைய முகத்தை அதிகாரமே பார்த்தோம்னா அந்த நாள் முழுவதும் நம்முடைய முகம் எப்படி இருக்கும்? பிரகாசமா. அல்லேலூயா. என்னுடைய தாயார் வந்து அப்பா இறந்தோம். அப்ப எங்க அம்மா அவருடைய முகத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. போல இந்துக்கள்லாம் சொல்லுவாங்க, அம்மா முகத்துல பிரகாசம் தெரியுதுமா, நாங்க தம்பிக்கு பெண் பார்க்க போறோம், நீங்க கொஞ்சம் அப்படி முன்னாடி போயிட்டு அப்படியே வந்துருங்கம்மா அப்படின்னு. எதவே கூப்பிடுவாங்க, யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஆனா எங்க அம்மாவை எல்லாரும் கூப்பிட்டு நிறுத்துவாங்க, நான் அப்படியே போகணும், அது எங்களுக்கு நல்லது என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்பல தேவனுடைய வெளிச்சம் நமக்கு வேணும். பிரகாசம் நமக்கு வேணும். தேவனுடைய ஆண்டவர் 3 இடத்துல நம்ம வேதத்துல வாசிக்கிற 3 இடத்துல தேவன் தன்னுடைய முகத்தின் பிரகாசத்தை கொடுத்திருக்கிறார். மோசேயை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவருடைய முகம் தேவதூதன் அவருடைய முகம் பிரகாசித்திருப்பதை ஜனங்கள் பார்த்தார்கள் சொல்லி யாத்திராமம் 34:30 வாசிக்கிறோம். மோசேயின் முகத்தை மலையிலிருந்து கற்பனைகளை வாங்கி இறங்கி வரும்பொழுது முகம் எப்படி இருந்துச்சான்? 40 நாள் ஆண்டவரோடு இருந்ததுனால பிரகாசம், அந்த அவருடைய பிரகாசம் வந்து விடுவது. ஜனங்கள் அவரை பார்க்க முடியல, முகத்தை பார்க்க முடியல. எவ்வளவு கண்ணெல்லாம் புசுது. மோசே நீங்க வராதிங்க, ஒரு தலையில ஒரு தொண்டு போடுங்க அப்படின்னு ஜனங்கள் சொல்றாங்க. யார் சொல்றாங்க? ஜனங்கள் சொல்றாங்க. ஜனங்கள் சொல்லணும், உங்க முகத்துல ஒரு பிரகாசம் இருக்கு. யார் சொல்லணும்? நீங்களே சொல்லிட்டு இருக்கிறது அர்த்தமாங்க. மக்கள் சொல்லணும், மற்றவர்கள் சொல்லணும், சொந்தமாக நாங்கள் சொல்லணும். இவர்களுடைய முகத்துல வெளிச்சம் தெரிகிறது என்று சொல்லி அவர்களும் இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஸ்தேவான் அப்பா சொல்றார், 15 வாசிக்கிறோம். ஸ்தேவானை கண்டறிந்து கொள்ளும்போது அவருடைய முகம் தேவ தூதனுடைய முகம் போல பிரகாசித்திருக்கிறதை ஜனங்கள் பார்த்தார்கள். அல்லேலூயா. ஆமா. 3வது இயேசு 17 மத்திய 17:2 அவருடைய முகம் சூரியன் போல என்ன செய்ததா? பிரகாசித்தது என்று வாசிக்கிறோம். 3 பேரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். முகம் பிரகாசித்த 3 பேர். அல்லேலூயா. ஆகவே நம்ம ஆண்டவர் வந்து ஆகாரை விசாரித்து அவருடைய தேவைகள் எல்லாம் கொடுத்து கொடுத்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இந்த தேவன் உங்களை விசாரித்து உங்களை ஆசீர்வதித்தார். உங்களை விசாரிக்க கர்த்தர் வருவார். அல்லேலூயா. கர்த்தர் நீங்கள் ஜெபிக்கும் போது அவருடைய சமூகத்திலே வரும்பொழுது உங்களை வந்து விசாரிப்பார். என்ன வேண்டும் மகளே என்பார். அல்லேலூயா. தைரியமா சொல்லணும். அல்லேலூயா. ஆமா, சிலர் எழுதி வச்சிருப்பாங்க, எழுதி வச்சு அதை சொல்லுவாங்க. அது ஒரு நல்ல ஒரு காரியம் தான். ஆமா, நல்ல ஒரு காரியம். அப்படி பார்த்து யாருக்கோ தென்கொரியாவில் ஒளிவு செய்கிறார். அவர் எல்லாம் விஷயம் எழுதி வச்சு ஜோம் பண்ணுவாங்க. அதோட எல்லாம் நான் கொடுத்துருக்கேன், கேட்கறதெல்லாம் கொடுக்குறேன். நான் எழுதி வைக்கும்.
மோசே தானியல் நம்ம தாவீதெல்லாம் எழுதி வச்சாங்க. எழுதுவது நல்லது, எழுதி வைக்கணும். அதை அப்படியே வச்சு நம்ம அதையே சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது அந்த நிச்சயமாக அதை நிறைவேற்றார். அந்நாளையே நினைத்தாள். அந்நாளும் மிகவும் துக்கப்பட்டாள், இருளிலே வாழ்ந்து வந்தாள். அவளுடைய வாழ்க்கையும் அவள் பிரகாசமாக்கினார். அல்லேலூயா. அந்நாள் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு சகலத்தினாலே மிகவும் வேதனைப்படுகிறவளாய் அவருடைய முகம் கரியிலும் கத்து போனதாக பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் வந்து என்ன செய்யல, அப்படி சமூகத்துக்கு போனான், ஆலயத்துக்கு போனான். போய் அந்த பண்டிகையை கொண்டாடுகிற மக்களோடு அக்கா எப்போ நீங்கள் போனீங்க, உங்களை பார்க்குற பண்ணாச்சு, நீங்கள் நான் விசாரிக்கல. அவளுக்கு என்ன வேணும், அவனுடைய முகத்தை பார்க்கணும். அந்த உலகத்திலே வாழ்ந்தால் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். மற்றவர்களை போல் அல்ல, ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவள் தேவ சமூகத்திலே போய் ஆண்டவர் நோக்கிப்பார். அல்லேலூயா. ஒரு முகத்தை பார். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நேற்றருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவர். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவர். கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் குட்டிகளை ஆண்டவர் அந்த அந்நாள் தேவ சமூகத்தில் போய் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த போது ஒரு அழகான ஆண் குழந்தையை அவர் கொடுத்தார். அல்லேலூயா. அந்நாளுடைய முகம் வெட்கப்பட்டு போகவில்லை. அல்லேலூயா. உங்களை வெட்கப்படுத்தாத ஒரு தேவன் அவர் இயேசு. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். அவரை நோக்கி பார்ப்போம். பட்டற்பாட்டை நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும்போது சர்ப்பங்கள் என்ன பண்ணுது, மக்களை கடிக்குது. சர்ப்பங்கள் சர்ப்பங்கள் கடிக்கிறது. கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடிச்ச உடனே செத்துறோம். கடிச்ச உடனே கதை முடிஞ்சது. அப்படிப்பட்ட சர்ப்பங்கள் இருக்கிறது. அப்போ மோசே ஆண்டவர் கேட்டார், என்ன ஆண்டவரே, இல்லை பாம்பு உள்ள வந்துச்சு, எல்லாரையும் கடிச்சு கொள்ளுது. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, ஒரு சொர்க்க சர்ப்பத்தை செய்து என்ன செய்ய உயர்த்தி வை, அதை நோக்கி பார்த்தால் அப்படி சொல்லுவான் அப்படின்னு சொல்லி. இப்போ பாம்பு கடிச்சிட்டுன்னா என்ன செய்யணும், அந்த வெங்கல சர்ப்பத்தை நோக்கி அது இருக்கிற இடத்துக்கு வந்து அதை நோக்கி பார்க்கணும். அப்போ அது கப்பலை கட்டி அவங்க அதை தூக்கி வச்சிருக்கிறான். வெண்கல சர்ப்பம் வெண்கலத்தில் செய்யப்பட்டது. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லும்போது யோவான் 3:14 சொல்லுகிறார், மோசையினாலே வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் என்ன செய்வார், உயர்த்தப்படுவார், சிலுவையிலே உயர்த்தப்படுவார். அல்லேலூயா. ஆமா. அப்ப வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தா உங்களுக்கு என்ன கிடைக்கிற சுகம், அந்த விஷம் புரிஞ்சது, விஷம் மாறி. ஏன் வெண்கல சர்ப்பத்தை பார்த்தா மாறுதுன்னா, அந்த வெண்கல சர்ப்பம் இயேசுவுக்கு ஒப்பா இருக்குது. இயேசுவுக்கு வெண்கல சர்ப்பத்தை வந்து அது உயிர் இல்லை. என்ன இல்லைம்மா, அந்த சர்ப்பம் உயிர் இல்லை, அந்த நெசம் இல்லை. என்ன இல்லை, நெசம் இல்லை. அப்படி இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாங்க, சிலுவையில உயிர் இல்லாம தொங்குகிறாரு. எல்லாம் போச்சு, தொங்குறாரு. அவர்கிட்ட விஷம் இல்லை. இயேசுநாத பாவம் இருந்துச்சார், பாவமாகிய விஷம் அவர்கிட்ட இல்லை. அதனாலதான் அவரை பார்த்தா நமக்கு ரட்சிப்பு கிடைக்குது. அந்த நாட்கள்ல அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் இல்லையா? அது போல அருமையானவர்கள், வெண்கல சர்ப்பத்துக்கு அதுல விஷம் இல்லை, அது செய்து அது மாதிரி இயேசுவை நோக்கி பார்த்தால் நமக்கு என்ன கிடைக்கும்,
நம்முடைய வாழ்வில் இருக்கிற பாவ விஷங்கள் மாறும். அல்லேலூயா. பாவ சாபங்கள் மாறி நாம ஜீவன் உண்டாகும். நமக்கு நாம் பிழைத்திருப்போம். அல்லேலூயா. ஆமா, சிலுவையில் தொங்கும் இயேசு நம்மை என்ன செய்வாரே, ரட்சித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக நடத்துவார். எசேக்கியா ராஜாவை பார்க்கிறோம், ஒரு புது வாழ்வு கொடுக்கிறார். 2 ராஜாக்கள் 20:1-3 வரைக்கும் வாசிக்கும் போது எசேக்கியா ராஜா வியாதினாலே அவர் வியாதினாலே அவர் மரணத்துக்கு நேராக போகிறார். அவருடைய வாழ்க்கையை முடிந்து போகக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. ஆண்டவர்களும் சொல்லிட்டார். ஆண்டவர் போய் கேட்கும்போது அவர் சொன்னார், நீ என்ன செய்வார், சீக்கிரம் மறைக்கு போவாய் என்று காணியை ஒழுங்குபடுத்துன்னு சொல்லி. அப்ப அவர் என்ன செய்யறாரு, சீக்கிரம் என்ன பண்ணாரு, உடனே வீட்டில் தான் இருக்காரு, அரண்மனையில் இருக்காரு. உடனே இந்த வார்த்தை கேட்ட உடனே என்ன செய்தாரு, யாரு சோகமாகும் சொல்லி சில மருந்துகள்லாம் கூட சொல்லி நம்ம எடுத்துருப்பாரு. ஆனா சாமானிய அவரை கிடைக்கல, நம்ம செத்துருவோம். ஆனா ஆண்டவர் சொல்லுவார், நீ செத்து போயிடுவ, வீட்டுக்காரியெல்லாம் ஒழுங்குபடுத்து. உடனே நம்ம நாட்டு உடனே யோசித்து யார்த்தையும் போய் விசாரிச்சு என்ன செய்ய கேட்காம உடனே அங்கனையே முட்டி போட்டார். அங்கனையே முட்டி போட்டு சுவருக்கு நேராக திரும்பினார். சுவர் பக்கமா திரும்பிட்டார். ஏன்னா அங்கதான் எருசலேம் ஆலயம் அந்த பக்கம் இருக்கு. அல்லேலூயா. அந்த பக்கமா திரும்பி அவர் என்ன செய்யறாரு, சோபட்டார். அவரே, நான் உத்தமனாய் வாழ்ந்தேன், உண்மையாய் வாழ்ந்தேன், உனக்கு தெரியுமா வாழ்ந்தேன், ஆலயத்தை நான் பழகு பார்த்தேன், உங்களுடைய பஸ்கா பலியை கொண்டாடினேன், ஆசாரியர்களை ஏற்படுத்தி ஆராதனைகளை ஏற்படுத்தினேன், உமக்கு ஊழியம் செய்தேன், என்னை நினைத்தோம். அல்லேலூயா. அந்த உடனே என்ன செய்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி ஆரம்பி, நீ பிழைத்திருப்பேன், 3ஆம் நாளிலே ஆலயத்துக்கு வந்து 3ஆம் நாள் ஆலயத்துக்கு வந்துடுவேன், அந்த ஆராதனைக்கு வந்துடுவேன், நமக்கு ஆண்டவர் ஆயுஷ்காலங்கள் என்ன செய்யற கூட்டி கொடுக்கிறோம், நீ சாவதில்லை. அல்லேலூயா. அப்படி முகத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா ஆயுஷ்காலங்கள் கூட்டி தரும். அல்லேலூயா. உபவாசம் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் வந்து என்ன செய்வாருன்னா ஆயுஷ்காலத்தில் கூட்டி தருவார். உபவாசம் இருக்கிறவங்க. அல்லேலூயா. ஆமா, அப்படி ஒரு குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. உபவாசம் இருக்கிறவர்கள் 2 நாள் வாழ்கிறார்கள் என்று சொல்லி. மோசையை பார்க்கிறோம். மோசே எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 120 வருஷம் வாழ்ந்தார். மோசே மலைமலையாய் என்ன செய்றாரு, ஏறி அவனுடைய முகத்தை பார்த்தான். அதனால மோசையை முகம் என்ன செய்தது, பிரகாசம். அல்லேலூயா. அந்த 120 ஆண்டுகள் வாழ்ந்தார். அது எத்தனை நாள் உபவாசம் தான் சொன்னேன், 40 நாட்களாக எத்தனை நாள், 120 நாள் ஜெபம் பண்ணியிருக்காரு. 120 வருஷம் வாழ்ந்திருக்காரு. அல்லேலூயா. ஒரு நாள் உபவாசம் தான் 1 வருஷம் போட்டி தர. அல்லேலூயா. 120 நாள் ஜெபம் பண்ணியிருக்காரு. அந்த 120 வருஷத்தை கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அல்லேலூயா. தேவனுடைய காரியங்கள் எல்லாம் ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆகவே மோசேயின் போல தேவனுடைய முகத்தை பார்க்கும். இந்த குழந்தைகளுக்கு பார்க்க பிறந்ததுன்னா 3ஆம் மாதத்துல தாய் முகத்தை பார்க்கணும். தாய் முகத்தை 3ஆம் மாசத்துல பார்க்கணும். பார்த்து அடையாளம் கண்டுக்கணும். இன்னொருத்தர் கூப்பிட்டா போகாது. அல்லேலூயா. 2 மாசத்துல நானும் போவோம். 3ஆம் மாசத்துல என்ன செய்யுமா, இது வேற தாய், இது நம்ம தாய் இல்லைன்னா உள்ள கண்டுபிடிச்சு தாய் முகத்துல நட்டா பார்க்கணும். அல்லேலூயா. அடையாளம் கண்டுகொள்ளுது. அதுபோல நாமும் அந்த தேவனுடைய முகத்தை பார்க்கணும். அல்லேலூயா. பார்க்கும்போது நமக்கு ஆறுதல் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். நம்முடைய கஷ்டங்கள் பாடுகள் மாறும். ரூத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ரூத்தினுடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கை 2 போனது. இனி நமக்கு ஒரு வாழ்வு உண்டு என்று சொல்லி அவளை நினைக்க கூட முடியாத சூழ்நிலை. அவளுக்கு சபிக்கப்பட்ட குடும்பத்திலே, சபிக்கப்பட்ட தேசத்திலே, சபிக்கப்பட்ட மகளாக காணப்படுகிறார். ஆனால் அவளும் கூட
பெத்லகேமுக்கு வந்தார். அல்லேலூயா. பெத்லகேமில் ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, யாபேஸ் தேவனுடைய முகத்தை பார்ப்பார். இஸ்ரவேலிலே ஒரு தேவன் இருக்கிறார். என்னுடைய சகோதரன் என்னை கைவிட்டாலும், என்னுடைய தாய் தாப்பன் கைவிட்டாலும், என்னை சபித்து வெறுத்து ஒதுக்கிவிட்டாலும், எனக்கு ஒரு இஸ்ரவேலை தேவன் ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என் வாழ்க்கையை மாற்றுவார், நஷ்டத்தை மாற்றுவார், அவர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துவார் என்று சொல்லி அவரை பார்த்தார். அதனால அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்தது? எல்லைகள் பெரிதானது, தேவனுடைய கரம் அவனோடு இருந்தது, தீமைகளுக்கு நாம் விலக்கி காத்தார், அந்த முகத்தை பிரகாசிக்க செய்தார். சகோதரர் மத்தியிலே அவருடைய முகம் அப்படியாச்சு, பிரகாசமாயிற்று. வெட்கப்பட்டு போகிறார். அல்லேலூயா. அவர் ரூத்தும் ஆண்டவரை நோக்கி பார்த்தார். பெத்லகேமுக்கு வந்தார். தேவனுடைய ஆலயத்துக்கு போனார். தேவன் இருக்கிற இடத்துக்கு போனார். அங்க போனபோது அவருடைய வாழ்க்கையும் என்ன ஆயிற்று? பிரகாசமாயிற்று. அல்லேலூயா. யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெற்ற லேயாவை போல, ராகேலை போல வாழ்ந்திருக்க செய்வார் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவளை வாழ்த்தினார். அல்லேலூயா. வாழ்த்தினார். ஆகவே ஆண்டவர் உன்னுடைய சாபங்கள், உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய நிலைமைகள் எல்லாம் மாற்றி பெத்லகேமுக்கு வருவாயானார். தேவனுடைய ஆலயத்துக்கு வருவாயானார். தேவனுடைய பிள்ளையாய் மாறுவாயானார். ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்வாயானார். ஆண்டவருடைய வல்லமை உனக்கு தந்து உன்னுடைய முகத்தை இறக்குவார்கள். அல்லேலூயா. கர்த்ததாமே இந்த செய்தினாலே மாதம் முழுவதும் உங்களை உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துவாராக என்று சொல்லி இந்த செய்தி முடிக்கிறேன். கர்த்தர் உங்கள் நம் கண்ணில் மூடி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே சோத்திரம் செலுத்துகிறோம். இந்த பகல் காலத்திலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தாவே சோத்திரம் ஐயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவருடைய முகத்தை நம்ம பார்க்க விரும்ப வேண்டும். ஆமா, மோசே விரும்பினார். இந்த முகத்தை நாம் பார்க்கணும்பா, அப்படியாக பார்க்கலாம். பார்த்தீங்களா? அது போல விருப்பம். உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம் சித்தம் செய்யணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, எனது மனவாளனே, என் இதயமே இனியவரே செய்யா, உம்மை காத்தே செய்கிறேன். நான் உம்மைத்தானே செய்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி 34 வாசித்தது போல ஆண்டவர் ராஜாவை வெட்கப்படுத்தாமல் நடத்தினார். மோசேயை வெட்கப்படுத்தாமல் நடத்தினார். ரூத்தை வெட்கப்படுத்தவில்லை, அன்னாளை வெட்கப்படுத்தவில்லை, யாபேசை வெட்கப்படுத்தவில்லை. அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் நீதியின் சூரியன் உதித்தது. அல்லேலூயா. யாக்கோபு ஒரு நாள் தேவசமூகத்தில் போய் ஜோபனர் ராத்திரி முழுதும் ஜோபனை காலையில பார்த்தா சூரியன் அவர் மேல உதித்ததான். அல்லேலூயா. சூரியன் உதித்தது. அவருடைய எதிரெல்லாம் மாறிட்டு. அல்லேலூயா. அந்த உங்களுக்கு மேலே நீதி சொன்னாங்க. அவர் உதிக்கும் போது உங்களுடைய முகங்கள் பிரகாசிக்கும். உங்க கஷ்டங்கள் மாறும், கடன்கள் மாறும், துன்பங்கள் மாறும், கொலைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும். முகத்தையே தேடுதல் செய்யுங்க. முகத்தையே தேடுவோம். கர்த்தர் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணி வைத்திருக்காமல் நடத்துவார். அன்புள்ள ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கர்த்தாவை நாமே கொண்டு சேர்த்தேன். மூலம் பிள்ளைகளோடு பேசினீர், இடைப்பட்டீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து கொண்டு வசனங்களை கேட்டு ஆண்டவரே அவைகளை மனதில் படித்து கொண்டதாக திரும்ப செய்யணும். வருகைக்கு பிள்ளைகளை ஆண்டவரே முகத்தை வெட்கப்படாமல் தைரியமாய் பார்க்க, முகத்தை பார்க்க கிருபை செய்யும். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காலையிலே நம்முடைய முகத்தை பார்த்து நாள் முழுவதையும் வெற்றியாய் நடத்த கிருபை செய்யும். வாழ்க்கையில் தேவையெல்லாம் சரி அற்புதங்கள் செய்யும். ஆராதனையும் ஆசிரியத்தையும்
எங்களுடைய ஊழியர்கள் இந்த மாதத்தில் விசேஷமாய் ஆசீர்வதி. புதிய ஆத்மாக்களை தான், புதிய குடும்பங்களை தான், புதிய மக்களை தான். அந்த ஒரே சபை நிரம்ப மக்களை கொண்டு வா. ஆண்கள் பதிவுகள் காலியாக நிறைவேற கொண்டு வா. அந்த ஒரே சோதனை எனக்கூடாத ஆசீர்வாதத்தால் நிரப்பும். அந்த ஒரே புத்தி வணிகம் ஆசீர்வாதங்களை தாங்க. அந்த ஒரே சோத்திரம் 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 படங்கள் நிரம்புவது போல சபையில் நிரம்பத்தக்கதாக ஆத்மாக்களை எங்களை தான் காரியங்களை செய்து வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. மாதத்திலே அவருடைய நிலைகளிலே, குடும்பங்களிலே, அவருடைய ஊழியங்களிலே, அவருடைய செயல்களிலே, படிப்பு காரியங்களிலே எல்லாவற்றிலும் கூட இருக்கு. அவர்களை ஆண்டவரே அவருடைய முகத்தின் பிரசன்னத்தால் நிரப்பி, அவருடைய ஆண்டவரை ஆசீர்வாதத்தால் நிரப்பி, வெட்கப்படையாதபடி தைரியமாய் ஜீவிக்க கிருபைத்தால் தைரியத்தின் ஆவியினால் நிரப்பி, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறான். தைரியமான பிள்ளைகளாக மாற்றுங்க. மேல் வெங்கல சர்ப்பம் உறுதியானது போல உறுதியாய் பிள்ளைகள் என்ன செய்யலாம்? நோக்கி பார்க்கணுமா? உறுதியான உண்மையை நோக்கி பார்க்கணும். ஒரே சோதனம் சோதனம் கத்திர என்னுடைய வலது வாசல் இருக்கபடியான அசைக்கப்படுவதே சொல்லிட்டால் சொன்னது போல எப்பொழுதும் வலது வாசல்களை வைத்து நடத்த திருவதி செய்யும். நீ பார்க்க உதவி செய்யும். அசைக்கப்படாது. உறுதியாக வெண்டல சர்ப்பம் போல உறுதியாக நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். பிழைத்திருக்கணும். பிழைத்திருக்கணும். ராஜ்யத்தையும் வந்து பிழைக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. லோலமே பரிசுத்த நாமமே ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் அன்பும் சுத்தாவின் ஐக்கியமும் ஒவ்வொரு மாதத்திலும் நம்மோடு இருந்தது போல மாதத்திலும் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா.